அதெல்லாம் வேணாம் ப்ரோ, வா போயிடலாம். எங்க போ சொல்ற? ஒரு தடவை கைக்கு கத்தி வந்துருச்சுன்னா ஒண்ணு காக்கும் இல்ல அழிக்கும். ஆனா அதை விட மட்டும் முடியாது. என்ன நாங்க பெருசா கேட்டுட்டோம்? மக்கள் வந்து நிம்மதியா ஃப்ரீயா நின்னு பாக்குறதுக்கு ஒரு இடம், அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட, மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க. உங்க எண்ணம் தான் என்ன சார்? கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு அவங்களை கூட்டிட்டு போகணும். அந்த வழி விட்டுருங்க அப்படியே. கட்சி தலைவரா வர்றப்போ இன்னும் எதிர்பார்ப்போடு அதிகமான மக்கள் வரத்தான் செய்வாங்க. அப்ப தகுதியான இடத்தை கொடுத்திருக்கலாம்ல. மற்ற கட்சிகள நீங்க எல்லா இடத்துல எவ்வளவு பெரிய இடத்தை கொடுக்கறீங்க. அப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு இடம் கொடுத்திருக்கலாமே, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? விஜய் பக்கத்துலாம் வந்தவங்க இன்னும் இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்ல. 50 பேருக்கு மேல 50 பேர் உளுந்து கிடக்குறாங்க. யாரை தூக்குவாங்க சார்? யாரையும் தூக்கல. ஏன் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல? எங்களுக்கு அது பதில் சொல்லி ஆகும். ஏன் போலீஸ் வந்தப்ப கொடுக்கல? திட்டமிட்ட மாதிரி ஒரு மாதிரி பண்ணிருக்காங்க. அதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. அவரை பேரை கெடுத்து இப்படி வந்து குடிக்கிறவர் பண்றீங்க. அவரும் ஒரு மனுஷன் தானே, அவரும் அரசியல் தொடர்ந்து தானே. நீங்களே வந்து ஆட்சி ஆளணுமா? கண்ணீரோ